வணக்கம் மக்களே, இது பொத்தேரியில் தான் ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கோம். இதுதான் இடம். இதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் கேட்டில் இருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து காவனூர் போகிற வழி. இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1லேருந்து 1.25 கிலோமீட்டர் தான் சைட்டு. இது ஒரு ரீசேல் பிளாட்டு. இது மொத்தம் 1750 ஸ்கொயர் ஃபீட்டு. அதோடைய நீள அகலம் ஃபேஸிங் எல்லாமே நான் இந்த வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 24 ஹவர்ஸில் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நான் டிடிசிபி அப்ரூவ்டு. விஜிஎன் சதர்ன் கவுண்டின்னு சொல்லி லேஅவுட்டோடைய பேர். ரொம்ப பக்கமே, ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம்தான். ரோடு ரொம்ப வளைஞ்சி போகிறதுனால ஏதோ டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியும். 1லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது அப்ரூவ்டு இடம். லோன் வேணுனாலும் போகலாம். நல்ல போஷ் ஏரியா தான். சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குது. நல்ல அழகான ஏரியா, அழகான லேஅவுட்டு. இடம் உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிரும், அந்த மாதிரி ஒரு இடம். இது வந்து காவனூர் போகிற வழி. இதெல்லாம் விஜிஎன் அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. விஜிஎன் தான் அந்த சைடு முழுக்க போட்டது. இந்த இடம் ஒரு சவுத் ஃபேஸிங்கு. ரோடு வித்து 23 ஃபீட்டு, ஃப்ரண்டேஜ் 35, லென்த்து 50, ஆக மொத்தம் 1750 ஸ்கொயர் ஃபீட்டு. டிடிசிபி அப்ரூவ்டு. இடத்துடைய ப்ரைஸு பர் ஸ்கொயர் ஃபீட்டு 4000 ரூபா சொல்கிறாங்க. நெகோசியேஷன் உண்டு. ரொம்ப இல்லை, ரொம்ப சின்னதாக நெகோசியேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துலேருந்து ரைட் சைடு கட் பண்ணோம். நம்ம லெஃப்ட் போயிட்டோம், ஆனால் அது கிடையாது, ரைட்டு எடுக்கணும். இதுதான் இடம். இது இடத்துடைய பார்க் ஏரியா. இது அந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி இடம் தான். கால்வாய் வசதியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அப்படியே நேர் பின்னாடி இடம். பழைய தார் ரோடு போட்டிருக்கிறாங்க. சுற்றி மற்ற ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். இடத்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா இதெல்லாம். பல இடங்களில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்களில் முடிஞ்சிருக்கு. நல்ல போஷ் ஏரியா, பார்த்த உடனே பிடிக்கும் உங்களுக்கு. இதில் ரைட்டு கட்டிங்கில் இருக்குது அந்த இடம். இடத்துக்குள்ள தான் இருக்கிறோம். தேவையுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.